ம். உங்களோட முழு வாழ்க்கையும் ஒரு 2 அறைக்குள்ள, அதாவது இரும்ப தங்கமா மாத்துறதுக்காக செலவிடுறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமாச்சே. ஆமா, ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நீங்க உண்மையிலே வேதியியல் ஆராய்ச்சியே பண்ணல. மாறா உங்களோட சொந்த மனசின் ஆழமான வரைபடத்தை தான் அறியாமலேயே வரைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? ஓ, கண்டிப்பா அது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். கரெக்ட். இதை விட ஒரு முரண்பாடான ஆனா ஆச்சரியமான விஷயம் இருக்க முடியுமா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம தேட போறது அந்த மர்மத்தை தான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. கண்டிப்பா. புகழ்பெற்ற உளவியலாளர் சிஜி ஜங் எழுதிய உளவியலும் இரசவாதமும், அதாவது சைக்காலஜி அண்ட் அல்கமி, அந்த புத்தகத்தோட குறிப்புகளுக்குள்ள தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். ஆமா, இந்த இரசவாதிகள், அதாவது ஆல்கெமிஸ்ட்ஸ், தங்களை அறியாமலேயே மனித மனதோட ஆழமான உளவியல எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம உங்களுக்காக விரிவாக பேச போற விஷயம். சரியா சொன்னீங்க. அதாவது இரும்பை தங்கமா மாத்துறது அப்படிங்கிற பேர்ல அவங்க உண்மையில எதை தேடுனாங்க? உண்மைய சொல்லப்போனா, வெளிப்படையா பாத்தீங்கன்னா, அவங்க எதையோ எரிச்சாங்க, கொதிக்க வச்சாங்க, ரசாயனங்கள ஒண்ணு சேர்த்தாங்க. இப்படிதான் வரலாறு நமக்கு காட்டுது. ஆனா ஜங்கோட ஆய்வுகள் வேறொரு கதைய சொல்லுதே. ஆமா. அவரோட ஆய்வுகள் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மைய உடைக்குது. அதாவது, மனிதன் தன்னோட சொந்த மனசோட புரிஞ்சுக்க முடியாத ஆழங்கள எப்படி வெளிப்புற பொருட்களின் மீது ஏற்றி வச்சு பார்த்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த ஆய்வு ஒரு மிகச்சிறந்த திறவுகோல் அப்படின்னே சொல்லலாம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இரும்பை தங்கமா மாத்துறது அப்படிங்கிற பேர்ல இரசவாதிகள் உண்மையில எதை தேடுனாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முதல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சொல்லுங்க. நீங்க ரொம்ப இருட்டான ஒரு அறைக்குள்ள நுழையறீங்க. அங்க ஒரு நாற்காலியின் மேல ஒரு வெள்ளை துணி கிடக்குது. அந்த இருட்டுல உங்க மனம் உடனே அதை ஒரு பேயாகவோ இல்லனா ஒரு பயமுறுத்துற உருவமாகவோ கற்பனை பண்ணிக்குது இல்லையா? கண்டிப்பா. அது இயல்பா நடக்கிறது தானே. ஆமா. அந்த துணி ஒரு சாதாரண பொருள் தான். ஆனா அது மேல உங்க மனம் தன்னோட சொந்த பயத்தை ஏற்றி வைக்குது. இதையே தான் உளவியல்ல ப்ரொஜெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். தங்களுக்கு சிறிதும் புரியாத அந்த ரசாயன திரவங்களுக்குள்ள இரசவாதிகள் தங்கள் மனதோட ஆழமான உணர்வுகளையும் தேடல்களையும் இப்படித்தான் கற்பனையா பிரதிபலிச்சாங்களா? அது மிக துல்லியமான உதாரணம். ஆனா பாத்தீங்கன்னா, இது வெறும் பயத்தால உருவாகிற கற்பனை மட்டும் இல்ல. வேற என்னவா இருக்கும்? இது மனித மனதோட ஒரு அடிப்படை வடிவமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இருட்லயோ அல்லது தனக்கு புரியாத ஒன்னின் முன்போ மனிதன் நிக்கும்போது, அவனோட மனம் அந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டுறதில்ல. ஓ, அது எதையாவது வச்சு நிரப்ப ட்ரை பண்ணும். ஆமா. கூட்டு நனிவிலி அல்லது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி மனதோட பிம்பங்களை கொண்டு அந்த வெற்றிடத்தை நிரப்புது. ஒரு நிமிஷம். இந்த கூட்டு நனிவிலி அப்படிங்கிறது கொஞ்சம் கனமான வார்த்தையா இருக்கே. இதை எளிமையா எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு தொழில்நுட்ப உதாரணத்தோட சொல்றேன். நீங்க ஒரு புதிய லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் போனை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சரி. அதுல நீங்க எந்த புதிய அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே அதை இயக்குறதுக்கான ஒரு அடிப்படை ஆபரேட்டிங் சிஸ்டம் அதனுள்ளேயே இருக்கும் இல்லையா? ஆமா. ஓஎஸ் இல்லாம போன் வேலை செய்யாதே. அதே போலதான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ளும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனித இனம் கடந்து வந்த அனுபவங்கள், துன்பங்கள், குறியீடுகள் எல்லாமே ஒரு அடிப்படை ஆபரேட்டிங் சிஸ்டமா பதிவாயிருக்கு. அதுதான் இந்த கூட்டு நனிவிலி. வாவ்! இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இரசவாதிகளுக்கு அந்த ரசாயனங்களோட உண்மை தன்மையில என்னன்னே தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. அவங்க பயன்படுத்திய வேதியியல் பொருட்களோட உண்மையான தன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அறியாத அந்த வேதியியல் இருட்டுக்குள்ள அவங்க தங்களோட சொந்த நனவிலி மனதோட ரகசியங்களை, குறியீடுகளை ஏற்றி வச்சாங்க. ஓ, இதத்தான் அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா ஒரு லத்தீன் வார்த்தையில சொல்லியிருக்காங்களே. ஆமா, அப்ஸ்க்யூரம் பெர் அப்ஸ்க்யூரியஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது புரியாத ஒன்ன மேலும் புரியாத ஒன்னை கொண்டு விளக்குறது. சரியா சொன்னீங்க. அறியப்படாத பொருளை விளக்க அவங்க தங்களோட சொந்த மனசோட அறியப்படாத பக்கத்தையே பயன்படுத்தினாங்க. இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இரசவாதிகள் வெறும் கற்பனையில மிதந்தவங்க அப்படின்னு சொல்றது நியாயமா? ஏன்னா அவங்க உண்மையிலேயே பல வேதியியல் கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காங்க இல்லையா? பாஸ்பரஸ் மாதிரியான பல தனிமங்கள் அவங்களோட சோதனைகள்ல இருந்து தானே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆமா, அது உண்மைதான். அப்போ உண்மையான அறிவியலையும் இந்த உளவியல் மாயையையும் நாம எப்படி பிரிச்சு பார்க்கிறது? ரொம்ப அருமையான கேள்வி. இரசவாதிகள் நிஜமான பொருட்களை கையாளல அப்படின்னு ஜங் ஒருபோதும் சொல்லவே இல்ல.
அவங்க நிஜமான ரசாயனங்களை தான் கொதிக்க வச்சாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, அந்த பொருட்கள் எப்படி ஏன் வினை புரியுது அப்படிங்கறத விளக்கறதுக்கான நவீன அறிவியலோ அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் பத்தின புரிதலோ அவங்க கிட்ட அப்போ இல்ல. ஓ, அவங்களுக்கு அந்த லாஜிக் தெரியல. ஆமா, ஒரு பொருள் நிறம் மாறும்போது அல்லது வெடிக்கும் போது அது ஏன் நடக்குது அப்படிங்கிற தர்க்கரீதியான விளக்கம் அவங்க கிட்ட இல்லாததால அந்த இடைவெளியில அவங்களோட உளவியல் குறியீடுகள் புகுந்துக்குச்சு. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது இது ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இங்கே ஆத்மா உடலை விட்டு பிரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, அறிவியல் செஞ்சுக்கிட்டே அறியாமலே உளவியல் கவிதையும் எழுதிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஆக அவங்க உண்மையான அறிவியலை செஞ்சுட்டு இருந்த அதே வேளையில தங்களோட மனசின் தேடல்களையும் அதுல தேடினாங்க. சரி, அப்படி என்றால் அவங்க அந்த ரசாயன குடுவைகளுக்குள்ள பார்த்தது தங்களுடைய சொந்த மனசோட நாடகத்தை தான். ஆனா இன்னைக்கு நாம யாரும் ரசாயன குடுவைகளை வச்சுக்கிட்டு தங்கத்தை உருவாக்க ட்ரை பண்றது இல்லையே. ஆமா, இன்னைக்கு அந்த அல்கெமி இல்ல. அப்படியானால் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளோ இருக்கிற அந்த கூட்டு நனவிலி மனம் எங்கே தன்னை வெளிப்படுத்துது? அது என்னவா உருமாறி இருக்கு? இன்றைய நவீன மனிதனுக்கு அது அவனோட கனவுகள் வழியா தன்னை வெளிப்படுத்துது. கனவுகளா? ஆமா, நம்ம மூளை எவ்வளவுதான் பகுத்தறிவு சார்ந்ததா மாறினாலும் அந்த ஆதி மனம் கனவுகளோட வழியா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு. இந்த புத்தகத்துல ஜங் ஆழமா ஆராய்ஞ்சது இதத்தான். அவர் ஒரு இளம் விஞ்ஞானியோட கனவுகளை ஆராய்ஞ்சார் இல்லையா? கரெக்ட். அவர் ஒரு இளம் விஞ்ஞானியோட சுமார் 400 கனவுகளை தொடர்ந்து ஆராய்ஞ்சாரு. அந்த இளைஞனுக்கு நவீன அறிவியல் தவிர வேற எதுவும் தெரியாது. அப்ப அவனுக்கு இந்த பழங்கால அல்கிமி பத்தி எந்த ஐடியாவும் இல்லையா? சுத்தமா இல்ல. பழங்கால தொன்மங்களோ இரசவாதமோ அவனுக்கு பரிச்சயமே இல்ல. ஆனா அவனோட கனவுகள்ல பழங்கால இரசவாத குறியீடுகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? அவனுக்கு தெரியாத விஷயங்கள் எப்படி அவன் கனவுல வர முடியும்? அதுதான் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் செய்யற வேலை. ஓ, அந்த கூட்டு நனவிலி. ஆமா, உதாரணமா அவனோட கனவுல ஒரு பாதுகாப்பான வட்டமான மாய எல்லை தோன்றுது. இதத்தான் டெமெனாஸ் அல்லது மேஜிக் சர்க்கிள் அப்படின்னு இரசவாதத்துல சொல்றாங்க. இது அவனோட நனவிலி மனம் தன்னைத்தானே பாதுகாட்டுக்கு உருவாக்குற ஒரு குறியீடு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தன் வாளையே முழுங்கும் பாம்பு, அதாவது யூரோபோரோஸ் அப்படிங்கிற குறியீடும் அவனோட கனவுகள்ல வருது. இது இரசவாதத்துல ஆதி மூலப்பொருளை குறிக்கிற ஒரு சின்னம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. ஒரு தர்க்க ரீதியான அறிவியல் அறிஞரோட கனவுல ஏன் பழங்கால மாய குறியீடுகள் வரணும்? அவரோட மூளை ஏன் அனிமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான பெண்ணோட உருவத்தை உருவாக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் கணிதமோ இயற்பியலும் தானே. அந்த பெண்ணுருவம் எங்கிருந்து வருது? இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இத ஒரு உயிரியல் செயல்பாடோட ஒப்பிட்டு பாருங்க. நாம வெயில்ல அதிகமா நடக்கும்போது நம்ம உடல் அதிகமா வெப்பமடையுது. அப்போ உடல் என்ன செய்யுது? உடனே வேர்வையை வெளியேத்தி உடம்போட வெப்பநிலையை சமன் செய்யுது. கரெக்ட். இதையே நாம உளவியல்ல ஹோமியோஸ்டாசிஸ் அல்லது சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதனோட மனம் அதிகப்படியான தர்க்கத்தாலும் பகுத்தறிவாலும் மட்டும் நிரப்பப்பட்டிருக்கும்போது அந்த மனம் தன் சமநிலையை இழக்குது. ஓ, அப்போ பேலன்ஸ் பண்றதுக்கு எதையாவது செய்யணும். ஆமா, அந்த சமநிலையை மீட்க அவனோட கூட்டு நனவிலி அவனுள் தூங்கிக்கிட்டு இருக்க உணர்வுகளையும் உள்ளுணர்வுகளையும் ஒரு பெண்ணோட வடிவமா, அதாவது அனிமாவா வெளிப்படுத்துது. அப்படி என்றால் அந்த இளைஞனோட அதீத தர்க்க அறிவுக்கு நேர்மாறான ஒரு விஷயமா அந்த பெண்ணுருவம் செயல்படுதா? ஆமா, அந்த அனிமா அப்படிங்கிறது வெறும் ஒரு பெண் இல்ல. அது அவனோட தர்க்கரீதியான மனசால் புறக்கணிக்கப்பட்ட உள்ளுணர்வுகளோட குறியீடு. புரியுது. ஒரு மனிதன் தன்னோட நிழல், அதாவது ஷேடோ அப்படின்னு சொல்லப்படுற இரண்ட பக்கத்தையும் அவனுள் இருக்கிற இந்த அனிமாவையும் எதிர்கொள்ளாமல் அவனால் முழுமை அப்படிங்கிற நிலையை ஒருபோதும் அடைய முடியாது. அப்போ வெறும் அறிவு இப்பட்டு ஓதாது அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. மூளைக்கு தெரிஞ்ச தர்க்கம் மட்டும் ஒரு மனிதனுக்கு போதாது. அவன் மீண்டும் தன்னோட உள்ளுணர்வுகளோட குழந்தைகள் உலகத்திற்கு, அதாவது சில்ட்ரன்ஸ் லேண்டுக்கு திரும்பச் செல்லணும் அப்படின்னு அந்த கனவுகள் அவனுக்கு உணர்த்துது. ஆஹா, இத கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. தங்களுக்குள் இருக்கிற ஒரு இருண்ட பக்கத்தையும் முற்றிலும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட உணர்வுகளையும் ஒருத்தன் எதிர்கொள்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு பெரும் போராட்டம். ஆமா, ரொம்பவே கடுமையான போராட்டம் தான். இந்த போராட்டத்தை ஒரு புறம் மதங்களும் மறுபுறம் இரசவாதமும் வெவ்வேறு கோணங்கள்ல எப்படி பார்த்துச்சு?
குறிப்பா இந்த புத்தகத்துல கிறிஸ்துவ மதத்திற்கும் இரசவாதத்திற்கும் இடையே காட்டப்படுற அந்த முரண்பாடு ரொம்பவும் ஆழமானது இல்லையா? நிச்சயமா. இந்த இரண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது மனதோட செயல்பாட்டை புரிஞ்சுக்க ரொம்பவே உதவும். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கையில பாத்தீங்கன்னா ஒளியும் இருளும் நன்மையும் தீமையும் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. மனிதன் பாவங்கள்ல இருந்து மீட்கப்பட வேண்டியவன். அவனுக்கு வெளியே பரலோகத்துல இருக்கிற கிறிஸ்து அவனை மீட்கும் இரட்சகரா இருக்கிறாரு. அதாவது இங்க தெய்வம் மனிதனை மீட்குது. கரெக்ட். ஆனா இரசவாதத்துல இது அப்படியே தலைகீழா இருக்கு அப்படின்னு ஜங் சொல்றாரு. தலைகீழாவா? எப்படி? முற்றிலும் தலைகீழ்தான். இரசவாதத்துல தெய்வத்தன்மை அல்லது ஆத்மா அப்படிங்கிறது எங்கோ உயரத்துல இல்ல, அது இருண்ட உயிரற்ற அசுத்தமான பொருள்களுக்குள்ள சிறைப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஓ, தெய்வம் மேல இல்ல, அது கீழ் இருள்ல சிக்கிருக்கு அப்படின்னு நினைச்சாங்களா? ஆமா, அந்த தெய்வத்தன்மைய அல்லது ஒழிய பொருளிலிருந்து விடுவிக்கிற ரட்சகனா மனிதனே செயல்படுறான். வாவ், மனிதனை காப்பாத்துறானா? ஆமா, அதற்காக இரசவாதிகள் பல ரசாயனங்களை சுத்திகரிச்சு ஒரு சுருதி நிலைய அடைய முயன்றாங்க. அந்த மீட்புச் செயலோட முடிவுல உருவாக்கப்படுற அந்த மாயக்கல் தான் லாபிஸ் அல்லது பிலாசபர் ஸ்டோன். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த லாபிஸ் தான் இரசவாதத்தோட பார்வையில கிறிஸ்துவுக்கான குறியீடா? சரியா சொன்னீங்க. ஒரு இரசவாதி வெளியே உள்ள பொருளை மட்டும் மீட்கல, அதனூடாக தன்னுள் இருள்ல சிறைப்பட்ட தன்னோட சொந்த ஆன்மாவையும் மீட்டுக்கிறான். இத நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாப்போமா? நம்ம மனசுக்குள்ள ஒரு புறம் நன்மை தீமை, மறுபுறம் ஆண் பெண், ஒளி இருள் அப்படின்னு பல முரண்பாடுகள் எப்பவுமே மோதிக்கொண்டே இருக்கு. இருவேறு துருவங்களா இருக்கிற இந்த முரண்பாடுகளை நம்ம மனம் எப்படிதான் சமாளிக்குது? இதை இரசவாதிகள் எப்படி விளக்குனாங்க? இந்த முரண்பாடுகளை இணைக்கிறது தான் அவங்களோட இறுதி இலக்கா இருந்துச்சு. இது அவங்க கன்ஜங்டியோ அல்லது வேதியியல் திருமணம் அப்படின்னு அழைச்சாங்க. வேதியியல் திருமணம் அப்படின்னா? இது ஒரு காம்புத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. ஒரு காந்தத்துல வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு ரெண்டு எதிரெதிர் முனைகள் இருக்கும் இல்லையா? நீங்க ரெண்டு வடதுருவங்களை ஒன்னா சேர்க்க முயன்றால் அவை ஒன்னை ஒன்னு விலக்கும். ஆமா, ஒட்டாது. ஆனா ஒன்னோடு ஒன்னு சேர முடியாத முற்றிலும் எதிரான வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் போது அங்கே ஒரு சக்தி வாய்ந்த காந்த புலம் உருவாகுது. இதே போலதான் மனித மனமும் முரண்பாடுகளை இணைக்க முயலுது. ஆனா அவங்க பயன்படுத்தின குறியீடுகள் தான் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எந்த மாதிரி சொல்றீங்க? அதாவது அண்ணன் தங்கை இணைப்பு அல்லது இருபால் தன்மை கொண்ட உருவம் ஹெர்மாஃப்ரோடைட் மாதிரி குறியீடுகளை அவங்க பயன்படுத்துறது ஏன்? இது மேலோட்டமா பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. மேலோட்டமா பார்த்தா இது வக்ரமாகவோ அதிர்ச்சி அளிப்பதாகவோ தான் தோணும். ஆனா ஜங் இத மிக தெளிவா உளவியல் ரீதியா அணுகிறாரு. ஓ, இது வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குதா? ஆமா, இது உடல் ரீதியான வக்கிரம் இல்ல, இரு துருவங்களை இணைப்பதற்கான ஒரு தீவிரமான உளவியல் குறியீடு. தனக்குள் இருக்கிற ஆண்பால் மற்றும் பெண்பால் பண்புகளை, நன்மை மற்றும் தீமையை, ஒளி மற்றும் இருளை ஒரு மனிதன் ஒன்றாக இணைக்கும்போது மட்டுமே அவன் முழுமை பெறுகிறான். ஆஹா, அந்த முழுமையை குறிக்கவே இப்படிப்பட்ட முரண்பாடான அதிர்ச்சியூட்டும் குறியீடுகளை மனம் உருவாக்குது. காந்தத்தோட ரெண்டு துருவங்கள் இணையும் போது ஏற்படுற அந்த மாபெரும் சக்தியைப் போல மனித மனம் தன் முரண்பாடுகளை இணைக்கும் போது ஒரு மாபெரும் முழுமையை அடையுது. அந்த காந்த ஒப்புமை இதை மிக தெளிவா புரிய வைக்குது. ஆனா எனக்கும் இன்னும் ஒரு சிறிய குழப்பம் இருக்கு. சொல்லுங்க. அந்த இறுதி முழுமை நிலைக்கு இரசவாதத்துல கூறப்படுற யூனிகான் அப்படிங்கிற ஒற்றை கொம்பு குதிரை குறியீட்டை ஏன் பயன்படுத்துறாங்க? அதோட வட்டத்தை சதுரமாக்குதல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, இது தர்க்க ரீதியா சாத்தியமே இல்லையே. 4 கூறுகளாக பிரிஞ்சு கிடக்கிற மனத எப்படி ஒரே ஒரு மைய புள்ளிக்கு கொண்டு வர்றது? தாக்கம்தான். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா இதோட ஆழம் புரியும். எப்படி? யூனிகார்ன் அப்படிங்கிறது வெறும் ஒரு கற்பனை மிருகம் இல்ல. இரசவாதத்துல அது மெர்க்குரியஸ் அப்படிங்கறதோட குறியீடு. மெர்க்குரியஸ்? ஆமா, மெர்க்குரியஸ் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமானது. அது ஒரே நேரத்துல விஷமாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த விஷத்தை முறிக்கிற அமிர்தமாகவும் இருக்கும். நன்மையும் தீமையும் ஆக்கமும் அழிவும் தன்னுள் சரிசமமா அடங்கிய ஒன்னது. ரொம்ப முரண்பாடா இருக்கே. அப்புறம் அந்த வட்டத்தை சதுரமாக்குதல், அது கணிதத்தை பற்றியது இல்ல. மனித மனதோட 4 அடிப்படை கூறுகளான சிந்திப்பது, உணர்வது, புலனுணர்வு மற்றும் உள்ளுணர்வு, இந்த 4ஐயும் ஒன்றிணைப்பத குறிக்குது. ஓ, அந்த 4 விஷயங்களை ஒண்ணாக்குறதா? ஆமா, அந்த இளைஞனோட கனவுல
இறுதியா தோன்றும் உலக கடிகாரம் அப்படிங்கிற தரிசனம் இதத்தான் காட்டுது. 4 திசைகள்லயும் பிரிஞ்சு கிடக்கிற சக்திகள் எல்லாம் இணைந்து ஒரு மாண்டலா அப்படிங்கிற மையப்புள்ளிய அடையுது. ஆ, அந்த மையப்புள்ளியை அடையிறது தான் இறுதி இலக்கா? ஆமா, இதுவே தனித்துவமாதல், அதாவது இண்டிவிஜுவேஷன் அப்படின்னு ஜங் அழைக்கும் உளவியல் உச்சநிலை. ஒரு மனிதன் தன்னுடைய அகங்காரத்தை தாண்டி தன் மனதோட முழுமையான மையத்தை கண்டடையும் ஆழமான ஆன்மீக மற்றும் உளவியல் நிலை இதுதான். இது சிந்திக்க சிந்திக்க பிரமிப்பா இருக்கு. பழங்கால இரசவாதிகள் தாங்கள் தேடிய தங்கமும் தத்துவ கல்லும் வெளியே ஏதோ ஒரு ரசாயன குடுவையில இல்ல, அது தங்கள் சொந்த மனித மனதோட முழுமை நிலைதான் அப்படிங்கறது அவங்க முழுமையா அறியாமலேயே இறந்து போனாங்க. சரி, இன்னைக்கு நாம வேதியியல் பொருள்களை பற்றி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கோம். எந்த ரசாயனம் எப்படி வேலை செய்யும், அணுக்கள் எப்படி பிரியும் அப்படின்னு நமக்கு துல்லியமா தெரியும். ஆனா அதற்காக நாம நம் மனச ப்ரொஜெக்ஷன் செய்யறத, அதாவது வெளிப்பொருட்களின் மேல ஏற்றி வைக்கிறது நிறுத்திட்டோமா? அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்விதான். இது நான் கேட்க காரணம், இன்னைக்கு நாம நமக்கு முழுமையா புரியாத செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் முன்போ அல்லது நம்ம கைகள்ல இருக்கிற டிஜிட்டல் திரைகளுக்கு முன்போ அமர்ந்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரசவாதிகள் அந்த இருண்ட குடுவைகளுக்குள்ள தங்கள் நனவிலி மனதோட ரகசியங்களை ஏற்றி வச்சு அது தங்களை ரட்சிக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது போல, இன்னைக்கு நாம இந்த ஒளிரும் கணினி திரைகளுக்குள்ள நம்ம எதிர்பார்ப்புகளையும் ஆன்மாவோட வெற்றிடத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கோமா? ஏதோ ஒரு தொழில்நுட்பம் நம்ம முழுமையாக்கும் அப்படின்னு அந்த பழைய இரசவாத மனநிலையிலே இன்னைக்கும் நாம சுத்திக்கிட்டு இருக்கோமா? என்றும் அவங்க இருண்ட குடுவைகளுக்குள்ள தேடினத இன்னைக்கு நாம இந்த டிஜிட்டல் திரைகளுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோமா? இதை ஒரு கணம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கும் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.